மீன ராசி, குருவோட ராசி. மீன ராசிக்கு ஜென்ம சனி போயிட்டுருக்கு. இத்தன நாள் 4ஆம் இடத்துல இருந்தாரு. இப்ப 5ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. 5ல் குரு வந்து நல்ல நல்ல பூர்வ புண்ணிய ஸ்தானம். அங்க வந்து உச்சமா குரு உட்கார போறார். அங்க உட்கார்ந்து 9ஆம் இடத்த பார்க்குறார், லக்னத்த பார்க்குறார், 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்த பார்க்குறார். மீனராசிக்காரங்களுக்கு இந்த சனியும் லக்னத்துல இருக்கிறதுனால, இத்தன நாள் அந்த கடந்த 1 1/2 வருஷமா இவங்க கிட்ட என்ன போராட்டம் இருந்திருக்கும் அப்படின்னா, வேலை தான் பிரச்சனையாவே இருந்திருக்கும். வந்துருச்சு சார், என் பேர மாத்திரம் போடல சார் ப்ரமோஷன்லம்பான். ம். நெறைய பேர் அத நம்ம பார்த்து கேட்குறோம். எல்லார் பேரும் போட்டாங்கண்ணா, என் பேர போடவே அப்படி. இல்லண்ணா. என்ன மாத்திரம் அவாய்ட் பண்ணியிருக்காங்கண்ணா. ஏன்னே தெரியலண்ணா அப்படிம்பாங்க. ஒரு லாபம் இல்ல, வேலை இருந்தது அப்படிங்கிற மாரி இருந்தது. அப்ப வேலையில் ஒரு லாபம், இத்தன நாள் கிடைக்காத ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிற விஷயத்த இந்த குரு வந்து நல்ல மனசுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாரி, நீங்க பிடிச்சு ஒரு இடத்த கேட்குறீங்கன்னா, அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கக்கூடிய வேலையை மீன ராசிக்கு பண்ணுவாரு. 1/10க்குரியவர் 5ல் அப்படிங்கிறப்ப பிஸ்னஸ் வைஸ் இருக்கிறவங்க, அதாவது தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. உங்க மனம் போல இந்த தொழில் போகுமான்னா, ஒரு சில இடங்களில் அதனுடைய அந்த மாற்றம் இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த மீன ராசிக்காரர்கள் கவனமா இருங்க. உங்க ராசிய பார்க்குறார், ராசியில் இருக்கிற சனியும் பார்க்குறார். ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ் ஆயிடுவீங்க. எந்த பிரச்சனைகளும் வராது. ஒரு சிலருக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சனி மாறினப்போ வந்துரும். ஏன்னா சனி, சந்திரன் சேர்ந்தாங்கன்னா ரத்த ஓட்டத்தில் ஸ்லோ ஆகும். ம். சந்திரன் ரத்த ஓட்டம். சனி வராருன்னா ஸ்லோ டவுன் பண்ணிருவாரு. ஸோ அந்த மாரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா, அதெல்லாம் கிளியர் ஆகக்கூடிய காலமாக இருக்கும். மனம் ஒரு சஞ்சலத்துல இருந்திருந்தீங்கன்னா, அதுவும் சரியாகும். எப்படி கன்னி ராசிக்கு ஒரு பலன் வந்து மீடியால இருக்கிறவங்களுக்கு நல்லதுன்னு சொன்னனோ, அதே மாரி மீன ராசியில் பிறந்து மீடியால இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு குரோத்த குடுக்கக்கூடிய 1 வருட காலமா இருக்கும். இந்த 1 வருஷத்த ஏன்னா வாய்ப்புகள் ஒரு சில டைம் கிடைக்கிறப்ப பயன்படுத்திக்கணும். அதனால மீன ராசியில் பிறந்த மீடியால இருக்கக்கூடியவங்க இந்த 1 வருஷத்த கெட்டியா புடிச்சீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஸ்டாண்டுக்கு போய் நிக்கும். ஸோ இந்த குரு பயிற்சி உங்களை பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கு. நீங்கள் வழிபட வேண்டியது ஒரு நதி கரை ஓரமாக இருக்கக்கூடிய அம்மன் அல்லது சிவன் வழிபாடு நல்லது. முக்கியமா குலதெய்வம் கோயிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமாக அமையும்.